வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற புத்தகம் கொஞ்சம் வித்தியாசமானது. ஜூடிஸ் சட்டோரி எழுதின சன்ஷைன் பிஃபோர் தி டான். ஆமா, இதோட துணை தலைப்பே ரொம்ப சுவாரஸ்யமானது. நாம் ஏன் பூமியில இருக்கிறோம் என்பதற்கான உண்மை கதை. கரெக்ட். அந்த உண்மை கதைன்ற வார்த்தை தான் இங்க ரொம்ப முக்கியம். நிச்சயமா. ஏன்னா இதோட ஆசிரியர் இது அவங்களோட கற்பனை இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ இது வேற பரிமாணங்கள்ல இருக்கிற ஆன்மீக உயிர்கள் கிட்ட இருந்து டெலிபதி மூலமா முழுசா வாங்கின ஒரு செய்தியாம். வாவ், இது உண்மையிலேயே ஒரு பெரிய கூற்று தான். சரி, இப்போதைக்கு இதை நம்பலாமா வேண்டாமாங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓரமா வைப்போம். ஆமா, ஒரு சிந்தனை பரிசோதனையானதெல்லாம். அதேதான். இந்த புத்தகம் சொல்ற அந்த பிரபஞ்ச கதைய நம்ம கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். அந்த விண்மீன் பேரவை கூட்டத்துல இருந்து மனிதனினம் உருவானது வரைக்கும் வாங்க அந்த உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போயிட்டு வரலாம். சரி, கதை எங்க தொடங்குதுன்னா அது நம்ம பூமியில இல்ல. ஓஹோ, அப்போ எங்க? ஆண்டாரஸ் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்துல. அங்க ஒரு பிரம்மாண்டமான படிக குகைக்குள்ள கதை ஆரம்பிக்குது. படிக குகையா? ஆமா, அங்க கேலக்டிக் கவுன்சில் ஆஃப் லைட், அதாவது ஒளியோட விண்மீன் பேரவை கூடியிருக்கு. ஒரு நிமிஷம், ஒளியின் விண்மீன் பேரவையா? அப்போ அந்த குகைக்குள்ள நாம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத உருவங்கள்ல விதவிதமான உயிரினங்கள் ஒன்னா கூடி விவாதம் பண்றாங்கன்னு சொல்ல வரீங்க? சரியா சொன்னீங்க. இது ஒரு ஆன்மீக ஐக்கிய நாடுகள் சபை மாதிரி. நல்ல ஒப்பீடு. ஆல்பா சென்டாரி, சிரியஸ், பிளேடீஸ்னு பல விண்மீன் மண்டலங்கள்ல இருந்து பிரதிநிதிகள் அங்க இருக்காங்க. ஆனா அவங்க ஏதோ கொண்டாட்டத்துக்காக கூடல, பின்ன ஒரு ஆழமான கவலைக்காக. அதுவும் நம்ம பூமி கிரகத்தை பத்தி. நம்ம பூமியையா? இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துல இந்த மூளையில இருக்கிற நம்மள பத்தி அவங்களுக்கு என்ன கவலை? புத்தகம் சொல்றபடி பூமி மூன்றாவது பரிமாணத்துல மாட்டிக்கிடுச்சு. மாட்டிக்கிச்சா? ஆமா, அங்க இருக்கிற உயிரினங்க, அதாவது ஆதி மனிதர்கள், அன்பு, ஆன்மீக வளர்ச்சின்னு எதையுமே மறந்துட்டாங்க. அவங்க வாழ்க்கை முழுக்க பயம், பிரிவினை, அப்புறம் பிழக்கிறதுக்கான போராட்டம், இது மட்டும்தான். ஓ, மிக முக்கியமா அவங்களோட ஆதி மரபணு குறியீடு, அதாவது அவங்கள பிரபஞ்சத்தோட இணைச்ச அந்த மூல அமைப்பு சிதைஞ்சு போச்சு. அப்போ பூமி ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் மாதிரி ஆயிடுச்சு. சரி, இது சரி பண்ண அந்த பேரவையில என்ன பேசுனாங்க? எல்லாரும் ஒரே மனசா இருந்தாங்களா? இல்லவே இல்ல, அங்க ஒரு பெரிய விவாதமே நடக்குது. அப்படியா? ஆமா, பூமி மனிதர்களுக்கு மறுபடியும் ஆன்ம பரிணாம வளர்ச்சிக்கான திறனை கொடுக்கலாமா வேண்டாமான்னு. ஆல்பா சென்டாரியோயைச் சேர்ந்த புரோட்டியாஸ்னு ஒருத்தர் கடுமையா எதிர்க்கிறாரு. ஏன்? வேண்டாம், அவங்களுக்கு படைப்போட சக்திகளை கொடுத்தா அவங்க இன்னும் முதிர்ச்சி அடையல, நாளைக்கு அதையே மத்த உலகங்களுக்கு எதிரா ஆயுதமா பயன்படுத்துவாங்கன்னு பயப்படுறாரு. அவர் சொல்றதுலயும் ஒரு லாஜிக் இருக்கு இல்லையா? ஒரு குழந்தை கையில கத்திய குடுக்கற மாதிரி. கரெக்ட். நம்ம வரலாற்றை பார்த்தாலே அது புரியும். சரி, அப்போ இந்த ஆபத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு பேரவை முடிவு பண்ணுச்சு. அந்த நேரத்துல தான் கதையோட ஹீரோயின் உள்ள வராங்க. ஓகே. சிரியாஸை சேர்ந்த எசெண்டியா. அவங்க ஒரு விஞ்ஞானி, அதே சமயம் ஒரு உயர் பூசாரி கூட. அவங்க ஒரு அற்புதமான, ரொம்ப தைரியமான திட்டத்தை முன்வைக்கிறாங்க. என்ன திட்டம் அது? அவங்க சொல்றாங்க, நாம ஒரு புதிய உயிரினத்தை உருவாக்குவோம். ஒவ்வொரு விண்மீன் இனத்தோட சிறந்த மரபணு பண்புகளையும் ஒன்னா சேர்த்து ஹியூமன் அப்படின்னு ஒரு புதிய உயிரினத்தை பூமியில உருவாக்குவோன்னு. ஹியூமன், அந்த பேர்லயே ஏதோ ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிற மாதிரி தோணுது. இருக்கு. இந்த புத்தகத்தின்படி ஹச்யூங்கிறது கடவுள் படைப்பை உருவாக்கும் போது வந்த ஒரு புனிதமான ஒளி, ஒரு தெய்வீக அதிர்வு. ஓஹோ. மண்ணுன்னா அந்த அதிர்வை வெளிப்படுத்துற உயிரினம். அப்போ ஹியூமன்னா தெய்வீக ஒளியை வெளிப்படுத்தும் மனிதன். கேட்கவே நல்லா இருக்கு. சரி, இந்த புதுசா வர மனித இனத்துக்கு அப்படி என்ன சிறப்பு? பழைய மனிதர்கள் கிட்ட இருந்து இவங்க எப்படி மாறுபடுவாங்க? இதுலதான் அந்த முக்கியமான விஷயமே இருக்கு. இந்த புதிய மனித இனத்துக்கு 12 இழை டிஎன்ஏ மரபணு அமைப்பு இருக்கும். 12? ஒரு நிமிஷம், அறிவியல் படி நமக்கு இருக்கிறது 2 இழை டிஎன்ஏ தானே? ஆமா. அப்போ இந்த 12 இழை டிஎன்ஏவை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது நிஜமான உயிரியல் மாற்றமா இல்ல ஆன்மீக ரீதியான உருவகமா? அருமையான கேள்வி. புத்தகம் இதை வெறும் உடல் அளவுல நடக்கிற மாற்றமா பார்க்கல. இது ஒரு ஆற்றல் மற்றும் உணர்வு நிலை மாற்றம். அப்படின்னா அந்த கூடுதல் 10 இழைகளும் செயலற்ற நிலையில ஒரு ஆற்றல் வடிவத்தில் இருக்குமா. அதுங்க விழிப்படையும் போது மனுஷங்களுக்கு உள்ளுணர்வு, குணப்படுத்துற சக்தி, பல பரிமாணங்களை புரிஞ்சுக்கிற ஆற்றல் எல்லாம் திரும்ப கிடைக்கும். வாவ். காலப்போக்குல இந்த ஹியூமன் இனம் பூமியை மறுபடியும் 5வது பரிமாண நிலைக்கு உயர்த்தும். அது மட்டும் இல்லாம எல்லா விண்மீன் நாடுகளையும் ஒரே மக்களா இணைக்கவும் இது உதவும். அப்போ இது வெறும் ஒரு சரி செய்யற வேலை மட்டும் இல்ல, ஒரு பெரிய பரிணாம பாய்ச்சல். சரியா சொன்னீங்க. சரி, ஒரு புதிய இனத்தை உருவாக்க திட்டம் போட்டாச்சு.
அதுக்கு தேவையான மூலப்பொருள் அது எங்க கிடைக்கும்? பிரபஞ்சத்துக்கே ஒரு சமையலற மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கு. அதுதான் லைரா. லைராவா? ஆமா. திட்டத்தோட அடுத்த கட்டமா எசன்யாவும் அவங்க குழுவும் லைராவுக்கு பயணிக்கிறாங்க. லைராங்கிறது சாதாரண இடம் இல்ல. அது 12வது பரிமாணத்துல இருக்கிற ஒரு நட்சத்திர கூட்டம். 12வது பரிமாணமா? ஆமா. எல்லா ஆன்மாக்களும் கீழ் உலகங்களுக்குள்ள நுழையிற அந்த விண்மீன் வாசல், அதாவது ஸ்டார் கேட் அங்கதான் இருக்கு. படைப்போட மூலத்துக்கே போற பயணம் அது. நாம 3வது பரிமாணத்துல இருக்கோம். அப்போ 12வது பரிமாணம்னா அங்க எப்படி இருக்கும்? வேறொரு யதார்த்தமா? புத்தகம் அத ஒரு அதிசய உலகமா வர்ணிக்குது. அங்க வான ஊதா நிறத்திலையும் மலைகள் மரகத பச்சை நிறத்திலையும் இருக்குமா. கேட்கவே கனவு மாதிரி இருக்கு. மக்கள் கார்கள்ல இல்ல, கானான்னு சொல்ற ஒளி நாடாக்கள் மூலமா பயணிக்கிறாங்க. ஒரு லைட் பீம் மேல ஏறி போற மாதிரி. சூப்பர். அங்க இருக்கிற பெண்கள் ட்ரீம் டைம் இழைகளை நெசவு செய்பவர்கள்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க தங்களோட எண்ணங்கள், பாடல்கள் மூலமா புதிய படைப்புகளுக்கான வார்ப்புருக்கள், அதாவது ப்ளூ பிரிண்ட்களை உருவாக்குறாங்களாம். என்ன ஒரு ஆழமான கருத்து அது. எண்ணத்தாலேயே யதார்த்தத்தை உருவாக்குறது. இதுதான் இந்த கதையோட முக்கியமான தத்துவமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த இடத்துல தான் ஒரு காதல் கதையும் வருது. அப்படியா? யாருக்கு? லைராவுல கேலக்டிக் கவுன்சிலோட தலைவரான மொஸ்டினியாவுக்கும் எசேனியாவுக்கும் நடுவுல ஒரு ஆழமான காதல் உருவாகுது. ஓ. ஆனா அது ஒரு நிறைவேறாத கனவாவே இருக்கு. ஏன்னா சிரியஸ் 5வது பரிமாணத்திலையும் லைரா 12வது பரிமாணத்திலையும் இருக்கு. அவங்க உடல்கள் வேற வேற அதிர்வுகள்ல இயங்குறதால அவங்களால நிரந்தரமா ஒன்னா இருக்க முடியாது. ரொம்ப சோகமா இருக்கே. ஒரு பிரபஞ்ச காதல் கதை. ஆமா, அவங்க காதல் பிரபஞ்ச விதிகளே மீற முடியாத ஒரு சோகம். சரி, ஒரு பக்கம் இந்த உணர்ச்சிகரமான கதை போகுது, இன்னொரு பக்கம் அந்த ஹியூமன் திட்டத்தை இறுதி செய்ய எசன்யா குழு பூமிக்கு வருது இல்லையா? ஆமா, அவங்க அட்லாண்டிஸ் மூ மாதிரி ஏற்கனவே பூமியில இருந்த பிளைடியன் குடியேற்றங்களையும் அங்கிருந்த பூர்வீக மக்களையும் ஆராய்ச்சி பண்றாங்க. ஆனா அவங்க பூமியில இருக்கும்போது தான் கதையில ஒரு பெரிய வில்லன் வர்றான். ஒரு புதிய அச்சுறுத்தல். ஒரு நல்ல திட்டத்துக்கு ஒரு பெரிய எதிரி இல்லாம எப்படி? சொல்லுங்க, யார் அவங்க? அவங்க பேரு டார்வீனியர்கள். அவங்க நம்ம பால்வெளி மண்டலத்தை சேர்ந்தவங்களே இல்ல. வேற கேலக்சியா? ஆமா, வேறொரு விண்மீன் மண்டலத்திலிருந்து வந்த ஒரு ஒட்டுண்ணி இனம். அவங்க மத்த உயிரினங்களோட பயம், பேராசை, கோபம் மாதிரி எதிர்மறை உணர்ச்சிகளை உறிஞ்சி அவங்களோட ஒளி ஆற்றல சாப்பிட்டு வாழ்றவங்க. என்னது? உணர்ச்சிகளை சாப்பிடுற ஒட்டுண்ணிகளா? இது கேட்கவே பயங்கரமா இருக்கு. அது மட்டுமல்ல, அவங்களால தங்களோட உருவத்தை எப்படி வேணாலும் மாத்திக்க முடியும். இது ஏதோ நம்ம பயத்தையும் கோபத்தையும் மூலதனமா வச்சு வளர்ற தீய சக்திகள் மாதிரி ஒரு உருவகமாவும் தோணுது. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த டார்வீனர்களோட முக்கிய இலக்கு என்ன தெரியுமா? அந்த ஸ்டார்கெட்டா? ஆமா, லைராவுல இருக்கிற அந்த விண்மீன் வாசலை கைப்பற்றணும். அது அவங்க ஒருவேளை மூடிட்டா என்ன ஆகும்? கீழ் பரிமாணங்கள்ல இருக்கிற ஆன்மாக்களுக்கு உயர் பரிமாணங்கள்ல இருந்து வர்ற ஒளியாற்றல் மொத்தமா துண்டிக்கப்படும். அது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கே ஒரு பெரிய பேரழிவா இருக்கும். அடேங்கப்பா. அப்போ ஹியூமன் திட்டம் மட்டும் இல்ல, பிரபஞ்சத்தோட எதிர்காலமே ஆபத்துல இருக்கு. ஆமா, இந்த ஆபத்தான சூழ்நிலையில தான் கப்ரிஷியோன்னு ஒரு மர்மமான ஆள் பூமிக்கு வர்றான். அவன் யாரு? அவன் பார்க்கறதுக்கு அப்படியே முஸ்டீனியா மாதிரியே இருக்கான். முஸ்டீனியா கிட்ட இருந்து கடிதம் கொண்டு வந்திருக்கேன்னும் எசன்யாவை பாதுகாக்க வந்திருக்கேன்னும் சொல்றான். ஆனா உண்மையில அவன் உயர் பரிமாணங்கள்ல இருந்து அனுப்பப்பட்ட ஒரு பாதுகாவலன். ஒரு முக்கியமான கட்டத்துல உதவுறதுக்காகவே வந்திருக்கான். இப்போ கதை உச்சகட்டத்தை நோக்கி போகுதுன்னு நல்லா தெரியுது. ஆமா, டார்மீனியர்கள் முஸ்டீனியாவை கடத்திட்டு போய் அவரோட பாட்டி அன்னியாவோட குடிசையில சிறை வைக்கிறாங்க. ஓ நோ. இங்கதான் எசன்யாவோட தைரியமும் உள்ளுணர்வும் வெளிப்படுது. முஸ்டீனியாவை அவளுக்கு முன்னாடியே கொடுத்த ஒரு தங்க திறவுகோள் உதவியோட. அந்த திறவுகோலா? ஆமா, அதோட உதவியோட அவளுக்கு தொலைநோக்கு பார்வைகள் கிடைக்குது. அதை வச்சு தைரியமா போய் முஸ்டீனியாவை காப்பாத்துறா. அந்த திறவுகோளுங்கிறது ஒரு பொருள் என்பதை விட அவளுக்குள்ள இருக்கிற ஞானத்தை திறக்கிற ஒரு கருவி. ஒரு வழியா அவரை காப்பாத்திட்டா. ஆனா உண்மையான போர் விண்மீன் வாசல்ல தானே நடக்கணும். ஆமா, அந்த மீட்பு பணிக்கு அப்புறம் இறுதிக்கட்ட போராட்டம் விண்மீன் வாசல்ல நடக்குது. எசன்யாவும் மொஸ்டீனியாவும் டார்வினியர்களுக்கு எதிரா போராடி வாசலை அடைகிறாங்க. அங்க என்ன நடக்குது? அங்க டார்வினியர்கள் வாசலோட ஆற்றலை தடுக்க ஒரு கருப்பு போர்வை மாதிரி ஒன்ன வச்சு அதை மூட முயற்சி பண்றாங்க. பிரபஞ்சத்தோட எதிர்காலமே அந்த நொடியில தொங்கிட்டு இருக்கு. அப்போதான் அந்த கப்ரிசியோ வருவானா? கரெக்ட். அந்த முக்கியமான நேரத்துல கப்ரிசியோவும் அவன மாதிரியே இன்னும் 3 ஒளி உயிரினங்களும் விண்மீன் வாசலுக்கு அப்பால் இருந்து வர்றாங்க. அவங்க வெறும் உருவமில்லாத ஒளிப்பிழம்புகளா இருக்கிறாங்க. வாவ். அவங்க
தங்களோட தூய ஆற்றலை வச்சே டார்வினியர்களை ஈஸியா தோக்கடிச்சு வாசலை மறுபடியும் திறக்கலாங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்க சண்டை போடல, ஆயுதங்களை பயன்படுத்தல. அவங்களோட தூய ஒளியே தீய சக்திகளை அழிச்சிடுது. ஆமா. ஏன்னா டார்வினியர்கள் எதிர்மறை ஆற்றலால உருவானவங்க. தூய நேர்மறை ஆற்றலை அவங்களால தாங்கிக்க முடியல. இது ஒரு அதிர்வெண்களோட போர், ஆயுதங்களோட போர் இல்ல. அப்போ இந்த புத்தகத்தோட கருத்துப்படி தீமையை எதிர்க்க சிறந்த வழி நம்மளோட சொந்த ஒளியையும் நேர்மறை ஆற்றலையும் அதிகப்படுத்துறது தான். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, இந்த பெரிய போராட்டத்துக்கு பிறகு அந்த ஹியூமன் திட்டம் என்னாச்சு? எல்லா முடிவுக்கு வந்ததும் எசனியாவோட குழு அந்த புதிய ஹியூமன் படைப்பு பூர்த்தி செய்றாங்க. ஓகே. 8 ஆண்களும் 8 பெண்களும், அதாவது 16 பேரு, புதிய 12 இழை டிஎன்ஏ அமைப்புடன் உருவாக்கப்பட்டு பூமிக்கு அனுப்பப்படுறாங்க. அவங்களோட சந்ததியினர் தான் பூமியோட பரிணாம வளர்ச்சிக்கு உதவுவாங்க. இப்படியா அந்த பிரபஞ்ச நாடகம் ஒரு முடிவுக்கு வருது? ஆமா. சரி, இந்த முழு பிரபஞ்ச கதையும் கேட்டு முடிச்ச பிறகு நாம இதிலிருந்து என்ன எடுத்துக்கலாம்? சுருக்கமா சொன்னா இதோட மைய கருத்து என்ன? இதோட மைய கருத்து என்னன்னா, நாம, அதாவது மனிதர்கள், ஒரு விபத்து இல்ல. நாம ஒரு பிரம்மஞ்ச திட்டத்தோட விளைவு. நாம தற்செயலா உருவாகல. இல்ல, நாம ஒரு தெய்வீக பரிசோதனையோட ஒரு பகுதி. உங்களோட டிஎன்ஏவுல சீரியஸ், பிளைடீஸ், ஆண்ட்ரோமேடா மாதிரி நட்சத்திரங்களோட மரபணுக்கள் இருக்கலாங்கிறதே ஒரு ஆழமான சிந்தனை. இது நாம யாருங்கிற கேள்விக்கே ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்குது. அப்போ நாம வெறும் பூமிக்குரியவங்க மட்டும் இல்ல, விண்மீன்களோட வாரிசுகள்னு இந்த புத்தகம் சொல்லுது. நிச்சயமா, நம்ம டிஎன்ஏவுல மறைஞ்சிருக்கிற திறன்கள், நம்ம ஆழ் மனசுல புதைஞ்சிருக்கிற நினைவுகள்னு பல சாத்திய கூறுகளுக்கு இது வழிவகுக்குது. ஆமா. நாம ஒரு பெரிய நோக்கத்துக்காக ஒரு பிரபஞ்ச குடும்பத்தோட ஒரு பகுதியா இங்கே இருக்கோங்கிற உணர்வை கொடுக்குது. ஆக இந்த கதையின்படி நாம ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதி. இது நம்மளோட அன்றாட பிரச்சனைகளை தாண்டி ஒரு பரந்த பார்வையை நமக்கு கொடுக்குது. சரி, இப்போ உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. சொல்லுங்க. இந்த கதை சொல்ற மாதிரி நம்ம டிஎன்ஏ உண்மையிலேயே பல விண்மீன் இனங்களோட மரபணு பாரம்பரியத்தையும் 12 இழை செயல்பாடுக்கான திறனையும் கொண்டிருந்தா, ஒருவேளை அது உருவகமாவே இருந்தாலும் சரி, சரியான தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற என்ன திறன்கள் அல்லது நினைவுகள் நமக்குள்ள செயலற்ற நிலையில் இருக்கலாம். இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.